ஹாய் குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே ஆரோக்கியமான, ரொம்ப டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்ன, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தியும் அதோட பர்ஃபெக்டான காம்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவியும் தான் செய்ய போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா இருந்தால் இந்த டே ஃபுல்லாகவே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்பவே பாசிட்டிவாகவுமே இருக்கும். நான் செய்கிற சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாகவும் வரும். அதே மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் சுவையில் எந்த குறையுமே இருக்காது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இருக்கிற பிஸியான லைஃப்பில் என்ன சமைக்கலாம், சீக்கிரம் என்ன சமைக்க முடியும் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். டக்குன்னு சமைக்கிற வேலையை முடிக்கணும்னு நினைப்போம். இதை லஞ்சாகவும் எடுத்துகிட்டு போகலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டுக்கு டின்னராகவும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் இந்த சப்பாத்தி காம்போவை எடுத்துக்கலாம். நம்ம இந்த கிரேவி மட்டும் செஞ்சுட்டா போதும். சைடில் சப்பாத்தி ஒரு பக்கம் செஞ்சுட்டு மதியத்துக்கு லஞ்சுக்கு சும்மா கொஞ்சமாக ரைஸ் வடிச்சிட்டாலே போதும். பார்த்திங்கன்னா 2 வேலையும் முடிஞ்சிடுது. ஒரு கிரேவிக்கு நமக்கு டிஃபன் வேலையும் ஆகிடுது, மதியம் லஞ்சுக்குமே ரெடி ஆகிடுது. இந்த காலிஃப்ளவர் கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, பூரி, இடியாப்பம் இதுக்கு எல்லாமே சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி வீட்டு சமையல், சாதாரண வாழ்க்கையோடைய விலாகு, உண்மையான கண்டென்ட் தாங்க என்னுடைய சேனலோடைய ஸ்பெஷலே. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருக்குமே மனசார நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷனே. சரி வாங்க, இந்த கிரேவிக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் மஞ்சள்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடலாம். என்னென்னா ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு, இது கூட 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, இது தாங்க இதுக்கு தேவையான மசாலா. நம்ம இதெல்லாமே கட் பண்ணி வச்சிட்டாலே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நமக்கு கட் பண்ணுறது மட்டும்தாங்க வேலை. மற்றபடி செய்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. கொஞ்ச நேரத்தில் செஞ்சு இறக்கிடலாம். இது சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த சமையலை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது அவ்வளோவும் ஈஸி தாங்க. சமைக்கிறது ஒரு பெரிய கலைலாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் சமைக்கலாம். ஒன்று பொறுமையாக நம்ம சமைக்கிறவங்களுக்கோசரம் அன்போடு சமைச்சாலே அந்த சமையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒன்று, சமைக்க தெரிஞ்சவங்க டேஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான அளவு தெரியும். இதுவே புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த உப்பு, காரம் இதெல்லாமே 1க்கு 2 3 செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சமைக்கிறவங்களுக்கும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு, அப்புறம் ஒரு 4 பல் இஞ்சி, கொஞ்சமாக அது கூட நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாலே நம்ம ஒவ்வொன்றா தாளிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணியில் காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்புமே போட்டு நல்லா அந்த காயை சுடு தண்ணியில் கொஞ்சம் ஒரு வேக்காடை விட்டு நான் ஃபுல்லாக ஃபில்டர் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வானல் வச்சு தாளிக்க வேண்டியது தான். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சோம்பு, 4 பட்டை, ஒரு 4 லவங்கம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வதக்க வேண்டியது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்க வேண்டியது தான். அது வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா இன்னும் ரொம்பவே நல்லா வதங்கிடும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இது 3மே போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியது தான் அந்த மசாலா. அப்புறமா காலிஃப்ளவர் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவரை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த மசாலாவிலே நல்லா வதக்க வேண்டியது தான். அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 2 துண்டு தேங்காயும் ஒரு 5 முந்திரியும் மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, இதுதான் ஹைலைட்டு. இதுதான் அந்த ஸ்மெல் நல்லா செம்ம சூப்பராக நமக்கு தூக்கி கொடுக்கும். கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த குழம்புல கடைசியாக மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. நான் மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தேவையான மாவை ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ நான் கொஞ்சமாக எங்களுக்கு தேவையான மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் எண்ணெய்,
இது 3 தாங்க. எப்பயுமே மாவில் நம்ம எண்ணெய் சேர்த்து பிசையும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும். அதே மாதிரி நல்லா தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசையும் போது அந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரத்துக்கு முதல் ரீசனே பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசையத்தல் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப நம்ம பிசையும் போதே தெரியும் அந்த மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம பிசைய அந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக நமக்கு வந்துடும். இதில் சப்பாத்தி சுட்டு பாருங்கள், ஒரு 1/2 hour மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி சுட்டு பாருங்கள், அந்த சப்பாத்தி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நமக்கு ஃபைனலாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுடுவோம். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போடுவோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் கலந்தோன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைக்கும். இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை நம்ம போட்டுட்டு ஒரே ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஃபைனலாக நிறுத்திட வேண்டியதாங்க. இதில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரைஸுக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சப்பாத்தி தான் சுட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் ஒன்றுமே பண்ணல, அது பாருங்கள் சப்பாத்தி அழகாக எப்படி எழுந்து வருதுன்னுட்டு. இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி செய்யணுன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி காலிஃப்ளவர். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா அதே காலிஃப்ளவர் கிரேவியும் கொஞ்சமாக ரைஸை மட்டும் வடித்து எடுத்துட்டேன். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. எங்கள் வீட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.